நம்ம டீம் தோத்தா அதுக்கு முழு காரணம் ஆரம் தான். என்னடா சொல்ற? இல்ல 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 நீங்க தான அந்த சைடுல பே தெரிஞ்சிச்சு, நீங்க தான் அவுட். உங்களுக்கு அந்த சைடு கொடுங்க, அந்த சைடு எங்களுக்கு ராசி இல்ல. இல்ல நான் மட்டும் நீ கிழிச்சிர விளையாடு கலாய்க்க கூடாது பா. அப்புறம் நான் எப்படி விளையாடுறது? உன்னோட வயசுல போய் நான் இங்க இருக்கேன். அதெல்லாம் பேசி முடிவு எடுக்க இல்ல 4 பேர் சேர்ந்தே போய் சாவுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நிறைய படிக்கட்டு மேல ஏறி அந்த கோயிலுக்குள்ள போற மாதிரி இருக்கும். எப்படி அவ்வளவு படிக்கட்டு ஏறுறது? என்னால முடியாது. ஸ்பெஷாலிட்டில இருக்கும். எனக்கு மட்டும் பண்ணிட்டு வாடா. உனக்கு இல்லாத என்னடா இருக்கு? கேளுடா. கேளுடான்ற அவனுக்கு தெரியாதா? நீயே போய் போடு. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அலர்ட் ஆறுமுகம், ஜிமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். காலையில எந்திரிச்சோன்னே தண்ணி குடிக்கணுமா? அதுதான் முதல் வேலையாம். குடிச்சாச்சு. நம்ம தான் வீட்டிலே ஃபஸ்ட் எந்திரிச்சிருக்கோம் போலையே. இப்போ மற்ற எல்லாரையும் இப்போ எழுப்பணும் போல. கை காலெலாம் வலிக்குது. டேய் எந்திரிக்கடா. இங்கே பாரு, எந்திரி ஜிமே, எந்திரி. கிளம்ப மாட்டுறீங்க. போகணும் நம்ம. ஜேகே எல்லாரையும் எழுப்பிட்டு வந்துட்டேன். நீயே எந்திரிக்கல. எந்திரி முதல்ல. இருந்தா தண்ணி குடி. எந்திரி எந்திரி எந்திரி. யூங்கி எந்திரிடா. என்ன எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க? லைட் ஆன் பண்ணிட்டு போகிற மரியாதை எந்திரிச்சிரு. என்னடா வந்து லைட் ஆன் பண்ணிட்டு போயிட்டான். ஐயோ எந்திரி ஜேகே. எவ்வளோ நேரம் சொல்கிறேன். தண்ணி குடி ஃபஸ்ட்டு. 10 நிமிஷத்தில் ரெடியாகி வெளில வந்துடுற நீ. எங்கே ஹோபி? என்ன தண்ணி குடி, தண்ணி குடி. என்னடா தண்ணி குடுறா. சின்ன பிள்ளை மாதிரி திரும்ப திரும்ப படுத்துக்கிற. எந்திரின்னு சொன்னேன்ல. தண்ணி திரும்ப வாயில ஊற்றிடுவேன். எந்திரி. எந்திரிடா. சின்ன வயசுல நம்ம முட்டி போட்டு கை தூக்க சொல்லுவாங்க. அது ஒரு பனிஷ்மெண்ட். இந்த வாட்டி நாளைக்கு நம்ம கேம் விளையாடுறப்ப அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தரணும். அது ரொம்ப டூ மச் இல்ல. கை கால்லாம் வலிக்குமே. நீ எத்தனை வாட்டி டீச்சர்லாம் முட்டி போட்டு கை தூக்க சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதுவும் கேர்ள்ஸ் முன்னாடி. அப்போ கவலையே கேர்ள்ஸ் முன்னாடி பனிஷ்மெண்ட் கொடுத்தது தான். இல்லையா? அசிங்கம் இல்லையா அப்படின்னா? அது வீ சொன்ன மாதிரி அந்த பனிஷ்மெண்ட்டே தரலாமா? என்னடா சொல்ற? அது எப்படா பண்ண முடியும்? சும்மா ஃபன்னுக்கு தான். இதெல்லாம் கூட செய்யலனா எப்படி? அது ஆப்ஷன்ல வச்சுப்போம். ஃபுல்லா வேண்டாம். பழைய சொல்றேன். தாலேரா புதுசா நம்ம வேற மாதிரி சொல்லலாம்னு சொல்லி நம்ம ஒன்றும் பண்ணல. இதுவே நல்லதா இருக்கு. நம்ம இன்னைக்கு ஃபுட்பால் கேம் விளையாட போறோம். அதுல வந்து 3 வாட்டி பால் பவுன்ஸ் ஆகலாம். அதுக்கு மேல ஆகக்கூடாது. ஆனா அவுட்டு. பாயிண்ட் குறைஞ்சிரும். முதல் பனிஷ்மெண்ட் முட்டி போட்டு கையை தூக்குறது. ரெண்டாவது பனிஷ்மெண்ட் காலங்காத்தால கோயிலுக்கு போய் தரிசனம் பண்றது. என்ன கேட்டா பனிஷ்மெண்ட்டே கிடையாது. காலங்காத்தால எந்திரிக்கிறது மட்டும் தான் பிரச்சனை. மூணாவது பனிஷ்மெண்ட் ஃபுல்லா முட்டி போட மாட்டேன். இப்படிதான் ஏமாத்துவேன். ஸ்கூல்லயே இப்படிதான் பண்ணேன். மூணாவது பனிஷ்மெண்ட் ஜெயிக்கிறவங்க என்ன சொன்னாலும் தோக்குறவங்க பண்ணணும். ஓகே? முட்டி போடுறது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியா முட்டி போட்டு கிளம்பிடலாம். இது முட்டியே இல்ல, போய் சொல்றா. என்னடா இது அரைவரை நிக்கிற? இப்ப சொன்னதுல 3 பனிஷ்மெண்ட்ல தோத்தவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ரொம்ப மோசம். எது சொன்னாலும் சரினா எப்படி செய்யறது? இவங்க என்ன வேணா சொல்லுவானுங்க. அதெல்லாம் செய்ய முடியாது நம்மளால. நாங்க 4 பேர் ஜின் டீம். நீங்க 3 பேரும் சேர்ந்துக்கிறீங்களா? அப்படியே மாத்திக்கலாம். என்ன வச்சு டீம் செஞ்சீங்கன்னா பாப்பா ஆரம்பிச்சு டீம் செய்ய சொல்லுங்க. ஏன்டா என்னையெல்லாம் தயார் குழு அமைக்க சொல்றீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் முடிவு பண்ணு. அதில் 3 பனிஷ்மெண்ட் ஒவ்வொரு சீட்ல எழுதுறேன். ஆரம் தான் சீட்டு கொடுக்கறதுக்கு அப்புறம் எடுக்க போறது. அதனால நம்ம என்ன பனிஷ்மெண்ட் முடிவு தெளிவா எழுத ஒன்றும் புரியாது. ஹேண்ட்ரைட்டிங்களா என்ன ஹேண்ட்ரைட்டிங் புரியாது? இவன் எழுதிருக்காங்க நிகழ்ச்சி. குழுக்குங்க சீட்டை. டக்குன்னு கிளம்புங்க. ஆரமே செய்ய சொல்லுங்க லீடரு. என்ன வந்திருக்குன்னா ஐயோ என்ன ஐயோன்ற என்னதான் வந்திருக்கு? 2 கோயிலுக்கு போறது தான் நான் பனிஷ்மெண்ட். அது அப்படி ஒன்றும் பெரிய பனிஷ்மெண்ட் இல்லை. அதனால ஈஸியா போயிட்டதெல்லாம். முடியாது. கிளம்பி வா. 5 நிமிஷம். எல்லாரும் வாங்க வாங்க. யங் டீம்ல நான் ஒருத்த மட்டும் மேக்னேவா இருக்கேன். இவனுங்களால நானும் தோத்து போயிட போறேன். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. ஆகாதுன்னா சரி. நீ பாரு ஷூலெஸ் தான் கட்டிட்டு இருக்கா. நம்ம டீம் மனதே வந்து காப்பாத்துறீங்க. நம்ம இங்க 3 ஜே இருக்கும் தெரியுமா? ஜிமின் ஜங்குக் 3 ஜே. நம்ம டீம் தோத்தா அதுக்கு முழு காரணம் ஆரம் தான். என்னடா சொல்ற? இல்ல நீங்க தான அந்த சைடுல. முதல்ல நான் போடுறேன். ஏய் கால ஒழுங்கா வாமா பண்ணு ஜின். ஒழுங்கா போட மாட்டற பாலி. 3 பேர் தான் வர. நான் சும்மா மாட்ட தோத்துட்டேன். சார் யாரு நீங்க பண்றீங்களா நாங்க பண்ணட்டுமா? யாரா? அவனுங்களே பண்ணட்டும். அவனுங்க நம்மள ஏமாத்துறாங்க. நல்லா எனக்கு தெரியுமா? கிட்ட அவனுங்க கிட்ட போட்டுக்கறானுங்க. இங்க வரவே மாட்டேங்குது. நீ தான்டா ஓடி வந்து அடிக்கணும் மெண்டல். அசிங்க தேவையா உனக்கு? தேவையில்லதான். அப்புறம் என்ன ஒழுங்கா விளையாடு. நான் அப்ப இருந்து ஒழுங்கா தானே விளையாண்டுட்டு இருக்கேன்.
இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்குது. தலையில எல்லாம் அடிக்காதடா, ஒழுங்கா போமா பாலு. ஏய் அடப்பாவி. உள்ள கொண்டு விட்டான்டா அவன். அவனுங்களே ஆட்டோமேட்டிக்கா தோத்துருவானுங்க போல. விடு, கவலையே இல்ல நமக்கு. என்ன ஆச்சு இப்ப? உனக்கு சொன்னா கையா வந்துடா புடிச்சா இப்போ. ஆண்டவா. ஏய் ஏன் தலையில அடிக்கிறீங்க? வெள்ள போயிடுச்சு அவுட். இவங்க நிறைய பாயிண்ட்ஸ் போயிட்டானுங்கடா. ஆயா ஆயா ஆயா. ஏய் அடிச்சு பிளேட் தான தள்ளிட்டு இருக்கோம் நம்ம. இப்ப எங்க ஆட்டத்தை பாரு. நீங்க தோத்துறீங்க பாரு. சரியில்லை, ஏதாவது அவுட் ஆயிட்டே இருக்கானுங்க. எதுவுமே நீங்க உருப்படியா பண்ணல. நாங்க வார்ம் அப் பண்ணிட்டு விளையாண்டா ஜெயிச்சிருவோம். வார்ம் அப் பண்ணுங்கடா எல்லாரும். கை தூக்குங்க. இந்த டீம் ஃபுல்லா லூசங்களா இருக்கேன். டேய் பாவி, அவுட் ஆக்கி விட்டுட்டடா நீ. பந்து வெள்ள போயிடுச்சு. பே தெரிஞ்சிச்சு, நீங்க தான் அவுட். உங்களுக்கு அந்த சைடு கொடுக்குற சைடு எங்களுக்கு ராசி இல்ல. இல்ல நான் மட்டும் நீ கிழிச்சிர விளையாடு. கலாய்க்க கூடாதுப்பா. அப்புறம் நான் எப்படி விளையாடுறது? விளையாடுங்க. ஐயோ என்ன இது? ஏய் ஏன்டா தெரியாம காலேஜ் ஜிச்சியா உடனே வர பண்ணுவீங்க. சரி விளையாடு. என்ன அடிக்கணுங்கடா. நான் ஒரு அடி கூட அடிக்கலடா. ஓகே. நம்ம டீம் நடந்தா எனக்கு கேவலமா இருக்கு. செஞ்சுக்கவா? அதான் தெரியாது. இப்போ நம்ம ஜெயிக்கிறோம். ஜெயிப்போமா? ஓகே லெட்ஸ் கோ. அவங்க ரெடி ஆயிட்டாங்க. இப்போ எங்களுக்கு அலங்கார பந்தல்ல தான் பாரு. இப்போ உங்களுக்கு தான்டா பந்தல் போடணும். ஆயிடுச்சு. திடீர்னு எப்படி லீடிங்ல போக ஆரம்பிச்சானுங்க அவனுங்க. பொறாமைய பத்தியா? அப்படியே வெந்து போறோம் பொறாமையிலே. எப்பா இப்போ நம்ம ரெண்டு பேருமே ஒரே பாயிண்ட்ஸ் தான் ஈக்குவல் ஆக்கிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு பால வேகமாத்துக்கு போட்டு அது வெளியே போயிடுச்சு. நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. ஜல்லி ஜல்லி. அவனுங்க டீம் ஆளையும் பாரு. என்ன அண்ணா அடிக்கறியா? வா பாப்போம். போறா. ஐயோ ஒழுங்காவே அடிச்சிருக்கலாம். ஏன்டா நீ தேவலாம பண்ணிட்டு இருக்க? அவுட் ஆகி விடுறோம் போல. அப்ப நம்ம லீடிங்ல இருக்கோம். உங்க சோலியை முடிக்கிறேன். கேம்ஸ் நம்ம ஜாலியா போச்சு. என்னதான் அவனுங்க பயமுறுத்துற மாதிரி பண்ணாலுமே கடைசியில அவனுங்க அவுட் தான் ஆயிட்டானுங்க. நம்ம தான் ஜெயிச்சோம். நீ செத்த ஹீரோ அவனுங்க பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. ஒரே அடி. அவ்வளவுதான் போச்சு. அவங்க தான் வின்னு. நான் மேக்ஸிமம் தோத்தது எங்க டீம் வியால தான். ஓ என்னடா என்ன சொல்றான்? அப்படியா? நீ நல்லா விளையாடுவியா? தலையால அடிக்க ட்ரை பண்ணி தான் எல்லாம் போச்சு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஆமா தேவையில்லாத வேலை தான். கை கால்ல ஒழுங்கா அடிக்க வரல. எதுக்கு தலையால அடிக்க? எக்ஸ்ட்ரா ஓரா பேசாத. இது வெற்றியின் பேச்சு. ஆமா இது வெற்றியின் பேச்சு தான். அப்படிதான் பேசுவோம் நாங்க. பனிஷ்மெண்ட்டுக்கு எங்க டீம்ல இருந்து 4 பேரும் போகணுமா? எதனா 2 பேர் மட்டும் போனா போதும்ல. ஏன் நீ எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குற அதானே? ஆமா 4 பேரும் போய் கஷ்டப்படுறது பாவமான விஷயம் தான். அதெல்லாம் 2 பேர்ல 4 போக முடியாது. நான் ஒழுங்கா தான் விளையாண்டேன். நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன ஆரம் போக ரெடியா? எனக்கெல்லாம் முதுகு கால் வலிப்பா. அதனால என்னைய வந்து எதிர்பார்க்காதீங்க. மாத்தி பேசுறீங்க. உன்னோட வயசுல போய் நான் இங்க இருக்கேன். அதெல்லாம் பேசி முடி எடுக்க இல்ல 4 பேர் சேர்ந்தே பேச ஆகுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நிறைய படிக்கட்டு மேல ஏறி அந்த கோயிலுக்குள்ள போற மாதிரி இருக்கும். எப்படி அவ்வளவு படிக்கட்டு ஏறுறது? என்னால முடியாது. கால்லாம் உடஞ்சு போயிருச்சு ஆல்ரெடி. நல்ல நிறைய பண்ணதானே அனுப்புறோம். அது கூட போகலான்னு அர்த்தம். எங்களுக்கு பதிலா நீ போயிட்டு வரியா? பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு வத்தியா பேச மரியாதை பேசிவிட்டா? உன் தரப்புல இருந்து என்ன ஜவாப் சொல்ல வர? சொல்லு. 4 பேர் கொடுத்தாங்க பனிஷ்மெண்ட்டுக்காக 2 பேர் தான் சொல்றீங்க. 2 பேர் மட்டும் போனா நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா முடியலப்பா. வயசான கட்ட என்ன விட்டுருங்க. டக்குனு முடிவு பண்ணுங்க. இப்படி ஆளாளுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போனா ஜெயிச்ச டீம் நாங்க என்ன லூசா? இல்ல கேட்கறேன். கஷ்டப்பட்டு நாங்க அதுக்கு ஜெயிக்கணும். சரி நான் போறேன். இவங்கயே போறேன்னா நான் போறேன்னா நல்லா இருக்காது. அப்ப நீ இவங்க போறீங்கன்னா நான் ஆரம்பம் இருக்கட்டுமா வீட்டுல? அவ்வளவுதான் முடிவு பண்ணியாச்சு. 6 நம்பர் பேர் வீட்டுல இருக்கலாம். பேச்ச மாற மாட்டல? இல்ல மாற மாட்டேன். நம்மளோட வயசுல பெரியவன். அவனே படியேறி வரேன்றான். நல்ல முடிவு. நான் வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கே உடல் நிலை சரியில்லை. நான் வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா முடியல என்னால. என்ன நாங்க 2 பேர் மட்டும் தான் கோயிலுக்கு போறோம். எங்க 2 பேர் ஆசை மட்டும் நிறைவேற உங்களுக்கு நிறைவேறலனா போற நீங்க எங்களுக்கும் சேர்த்து தான் வேண்டிக்கிட்டு வரணும். இது புதுசா இருக்கு. கஷ்டப்பட்டு அவனுங்க ஏறி போவானுங்க. ஆனா நம்ம வந்து கேட்கலாமா? அப்படி எனக்கும் சேர்த்து போய் வேண்டிட்டு வான்னு சொல்லலாமா? எனக்கு தெரியல. அதுல என்ன எனக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டு வா. எல்லாருக்கும் தானே சொல்லி என்ன தனியா வளர்ற போறேன். உனக்கு வேணா எனக்கு வேணா. நம்ம ஆல்பத்தை பத்தி கேட்டு. ஆமா அரைறாங்க ஆல்பம் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அந்த மாதிரி. அதை தான் நானே எழுதி போடலான் இருந்தேன். பேப்பர்ல எழுதி தான் அந்த இதுக்குள்ள போடணுமா? நம்ம எல்லாரும் ஒன்றாவும் இருக்கணும். அதையும் சேர்த்து நான் எழுதுவேன். எல்லாம் நல்லதே நடக்கணும் கடவுளே. இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. எனக்கு நோய் நொடி இல்லாம ஜாலியா வரணும்னு சொல்றேன். அதையும் எனக்கு தனிப்பட்ட ஆசை இருக்காது. அப்படி நீங்களும் கூட சேர்ந்து வாங்கல. ஆமா நம்ம தொல்லை பண்ண கூடாது. இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ வரத்துக்கு நேரம் கிடைக்கணும்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க உங்க ஆசைகளை சொல்லுங்க. நான் என்னால முடிஞ்சா நான் எழுதி அதை உள்ள போறேன். தேவையில்லாத வேலை நமக்கு தான். நம்ம ஆசை நிறைவேறாம போயிட போகுது கடைசியில. என்னமோ பண்ணுங்க போங்க. எல்லாருக்கும் பத்தி போட்டா பரவாயில்ல. அதான் அந்த கோயிலுக்கு ஸ்பெஷாலிட்டி. ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்கும். எனக்கு மட்டும் பண்ணிட்டு வாடா. உனக்கு இல்லாததெல்லாம் இருக்கு. கேள்றா கேள்றான்ற அவனுக்கு தெரியாதா? நீயே போய் போடு.
மாற்றி மாற்றி போட்டு வர போகிறான். அதெல்லாம் இல்லை, நான் குழப்ப மாட்டேன். நான் ஞாபகம் வச்சுப்பேன். எனக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தியாக தான் இருக்கு. இல்லாட்டி நீங்களே எழுதி கொடுங்க, அதை அப்படியே கொண்டு போய் போட்டு வந்துடுறேன். இதில் என்ன என் லிஸ்ட்லாம் பெருசாக இருக்கும். என் லிஸ்ட் அதோட பெருசாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? ரொம்பலாம் கேட்காது, 2-3 கேள்வி அது போதும். ஆமாம் ஆமாம் ஆமாம், எது ரொம்ப முக்கியம்னு தோணுதோ அதை மட்டும் கேளுங்க. ஜேகேவோட ஆசனன்னு கேளுங்க. சொன்னா அதெல்லாம் தெரியும் எனக்கு. நானா என்ன ஆசைன்னு கேட்டா கூட சொல்ல மாட்டேன். அப்புறம் எப்படி உனக்கு போய் வேண்டிட்டு வருது? என்ன கேட்டா கூட சொல்ல மாட்டானுங்க. என்ன இது? சின்ன ஆசையை சொல்ல சொல்லு பாப்போம். என்ன டார்கெட் பண்றீங்க? உங்க அட்ரஸ் நான் கேட்டேனாடா? ஃபர்ஸ்ட் நீ கேட்ட. என் ஆசை எவன் போய் எழுதுறானோ அவன்கிட்ட சொல்லிருக்கேன். விடு. நாங்க போமன்சா கோயிலுக்கு வந்துட்டோம். கடைசியா இங்க எப்போ வந்தோம் தெரியுமா? 10 வருஷம் ஆச்சு. ஆமாண்டா, 10 வருஷம் ஆச்சு. சரி, ஏதோ ஒண்ணு நல்லபடியா போயிட்டு வேண்டிக்கிட்டு வாங்க. டாலரா நம்ம ஆசைகள் எல்லாம் இப்பயே அவனுங்கள்ட்ட சொல்லிடுங்க. 10 வருஷம் முன்னாடி இங்க வந்து நாங்க வேண்டிக்கிட்டோம். அது எங்க குரூப்பை பத்தி தான் வேண்டிக்கிட்டோம். இப்போ நான் எழுத போறேன். நம்ம 2 பேருக்கு மட்டும் எழுதலாமா? போதுமா? என்னடா? ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்பத்தை பத்தி எழுதிரு. அதுக்கப்புறம் நம்மளோட விஷயம்லாம் எழுதலாம். நம்ம ஆசைப்பட்டது எல்லாம் இங்க நிறைவேறும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வேண்டிக்கிட்டோம் நம்ம. நான் எல்லாருக்கான ஆசையும் சேர்த்து எழுதிட்டு இருக்கேன். அவனுங்க ஆசைப்பட்டானுங்களே, சும்மா மேலாக்கா எழுதுவோம். ஆண்டவா இது நிறைவேறணும். எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். நம்ம இதுக்கு மேலும் மேலும் வளர்ந்து கடைசி வரை ஒன்றா இருக்கணும். இதை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு கிளம்புவோமா? ஆ